ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான சிம்பிளாக பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு அது கூட வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் நான். தக்காளியும் நல்லா வதங்கணும். பீன்ஸ், கேரட் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரம் மசாலாவும் மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா வதக்கி நல்லா இது பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பாஸ்தா போட்டு பெரட்டிட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் இது மேகி மசாலா இருக்கும் இல்லைங்களா, அது போடுறதாலும் போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. நான் மேகி மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போது கிண்டி முடிச்சதுக்கப்புறம் சாஸ் வேணும்னா சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போது என்னோடய ஸ்டைலில் பாஸ்தா